ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ரொம்ப வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன்ல ஒரு ஸ்மார்ட் போன் நம்ம கிட்ட வந்திருக்கு. அது என்கிட்ட வந்தது மட்டும் கிடையாது, உங்கள ஒருத்தருக்கு நான் இது கிவ் அவேலையும் தர போறேன். அண்ட் இதுல எக்ஸ்ட்ராவா இந்த ஆக்சசரியுமே இருக்கு. ஓட்டுறது மட்டும் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி நம்மளால வீடியோவும் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே நம்ம கரெக்டா ஃப்ரேம்ல இருக்கோமான்னு பார்த்தே எடுத்துக்க முடியும். எப்படி இந்த ஸ்மார்ட் போன் நீங்க வின் பண்ண முடியும்ன்றத சொல்றேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிளஸ் நிறைய புது ஃபீச்சர்ஸுமே இருக்கு, அதுவுமே நல்லா பண்ணிருக்காங்க. அது எதுலன்னு பாத்தீங்கன்னா OPPO Reno 16 சீரிஸ்ல வந்த 16C அப்படின்ற மாடல்ல. இந்த பேனல்ல பார்த்த உடனே பின்பக்கமா உங்களுக்கு நார்மல் டிசைன் இருக்கிற மாதிரி தெரியும். போட்டோலயோ வீடியோலயோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படிதான் தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ அதை எப்படியாச்சும் கேப்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பட் நேரில் பார்க்கும்போது ஒரு 3D ஸ்ட்ரக்சர் அப்படியே எலிவேட் ஆகி வந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணும் போது அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரியா இருக்கட்டும், ஈவன் வந்து நாங்கள் டார்ச் லைட்டு அடிச்சு பார்த்தா கூட இந்த பர்டிகுலர் டிசைனில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு பிளானட் அங்கே இருந்தால் அதோடைய ஷேடோ எப்படி பின்னாடி போகுமோ அந்த லைன்ஸ்க்கு ஏற்ப அந்த ஷேடோவே வந்து போகுது. இன்ட்ரெஸ்டிங் டிசைன். அண்ட் இது ஸ்டாரி ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலர்ல மட்டும்தான் இந்த டிசைன் வரும், மற்றதில் வராது. அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே கார்னிங் உள்ள கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி IP66, 68, 69 மற்றும் IP69K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு. கையில் பிடிக்கும் போது ஒரு பாக்ஸியான டிசைன் தான், பட் இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே பிடிக்க முடியுது. சரி, OPPO Reno சீரிஸ்னாலே ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் கேமரா. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 3 கேமரா இருக்கு. அதில் பிரைமரி கேமரா 50 மேப்ஸ் கேமரா, செகண்டரி கேமராவும் வந்து பாத்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான டெலஃபோட்டோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்கு. 50 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமராவும் இருக்கு. ஸோ நாங்கள் எடுத்த சாம்பிள்ஸை பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் டெலஃபோட்டோ கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக எடுத்தாலுமே சரி, போர்ட்ரேட் ஷாட்டுமே சரி, அதில் எட்ஜ் டிரெக்ஷனுமே சரி, பேக்ரவுண்ட் பிளருமே சரி, எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து மேனேஜ் பண்ணி நமக்கான அவுட்புட் வந்து கொண்டு வந்திருக்கு. மெயின் கேமராக்கும் 3x டெலஃபோட்டோக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3x டெலஃபோட்டோவில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸிங் கூட இருக்கு. செல்ஃபியுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து தேவை. அண்ட் லோ லைட்ல எடுத்த இமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? அண்ட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். எங்ககிட்ட ஃபோன் வந்து 2 நாளில் டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நம்ம OPPO கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இது எந்த விதத்திலுமே விமர்சனம் கிடையவே கிடையாது. அண்ட் கேமரால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர்னு பார்க்கும்போது பாப் கேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைலெலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில், அதுவும் ரெட்ரோ ஸ்டைலெலாம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அண்ட் AI ரீமிக்ஸ் கோலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் இல்லை வீடியோஸில் கூட நம்ம தனித்தனியாக ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மோஷன் இருக்கக்கூடிய இமேஜ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வீடியோக்குள்ளே வீடியோ வச்சு இந்த மாதிரி கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இன்பில்ட்டாகவே செய்ய முடியும். அண்ட் பாப்போ 2.0மே இருக்கு. ஸோ நம்ம நார்மலாக எடுக்கிற ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவாக காமிக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையுமே இதில் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாகவே வந்து பண்ணிக்க முடியும். போத் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துலையுமே நம்மளால 4Kல வீடியோ எடுக்க முடியும். கிரியேட்டிவ் டூல்ஸும் ஒரு சிலது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு AI போர்ட்ரேட் க்ளோன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்கு. AI எரேசர் ஏற்கனவே பார்த்தது, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். பட் முக்கியமாக வீடியோ எடிட்டர் இன்பில்ட்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது ரொம்ப சீம்லெஸ்ஸாக மூவ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ ஆன் த கோல் எடிட் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன். அப்போ இந்த அளவுக்கு பண்ண முடியுதுன்னா என்ன ப்ராசஸ்ன்ற கேள்வி வரும் இல்லையா? ஸோ இதில் மீடியாடெக் Dimensity 7300 சொல்லக்கூடிய ஒரு நல்ல பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸர். நம்ம ஏற்கனவே இந்த ப்ராசஸரை நிறைய இடங்களில் பார்த்தோம். பட் வித் காம்பினேஷன் ஆஃப் LPDDR4X ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்புமே வந்துடுது. 8GB ரேம் 128GB மாடல் ஒன்றும், 12GB ரேம் 256GB மாடல் ஒன்றும் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் எடுத்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாம் உங்கள் கண்முன்னே. ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அதே மாதிரியான ஸ்கோர்ஸ் தான் இந்த ப்ராசஸர் இங்கேயுமே வந்திருக்கு. நாங்கள் கேமிங்கும் பண்ணி பார்த்தோம். BGMல 60 FPS இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆவரேஜ் FPS நாங்கள் 1 hour வேலை பார்க்கும்போது எங்களுக்கு 50 FPS தான் வந்தது. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு கலர் OS 16 கொடுக்குறாங்க, Android 16க்கு மேலே. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 OS அப்டேட் அண்ட் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டை ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெஸ்ட் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்கிறேன்னால அதில் ஃபர்ஸ்ட் AI மைண்ட் ஸ்பேஸ். ஏற்கனவே இதை நம்ம பல இடங்களில் பார்த்துருந்தாலுமே இது இன்னும் கொஞ்சம் பரிமாணம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம எடுக்கக்கூடிய அந்த மைண்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கலெக்ஷன்ஸ் தனித்தனியாக வந்து போட்டு வச்சிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், தேடி எடுக்கிறதும் ஈஸி. ப்ளஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ், நார்மல் மெமரிஸ் இல்லாமல் வாய்ஸ் மெமரிஸுமே இருக்குது. அண்ட் இந்த மைண்ட் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு மை டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில் மேனேஜர் மாதிரி. ஸோ நமக்கு ஏதாச்சும் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் ஆஸ்க் அபவுட் டிரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து கேட்டிங்கன்னா நான் போன மாதம் எவ்வளோப்பா அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன், பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து நீங்கள் தனித்தனியாக கேட்டு இதன் மூலியமாக எடுத்துக்க முடியும். பட் இன்னொரு ஸ்டெப் மேலே போகணும்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மைண்ட் பைலட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இங்கே உங்கள் மைண்ட் ஸ்பேஸை நீங்கள் வந்து லிங்க் பண்ணி
அதை வேறு ஏதாச்சும் ஒரு ஏஐ கூட நீங்கள் பிளண்ட் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கேட்டுக்க முடியும். பீட் ஜெமினியாக இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், ஜிபிடி மாடலாக இருக்கட்டும். ஸோ இது எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை எல்லாமே வேணும்னா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக ஏற்கனவே இருந்த விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்கு, எக்ஸ்எல்எஸ், பிபிடி அப்படின்றது போல் எல்லா விதமான ஃபைல்ஸும் வச்சுக்கலாம். பட் இதில் ஒருவேளை நீங்கள் ஸ்கேன் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்து அதை ஸ்கேன் பண்ணும்பொழுது ஏஐ மூலியமாகவே ஸ்கேன் பண்ணிடுது. பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா கேஷுவலாக எடுத்த ஒரு ஃபோட்டோவில் கிளார்லேருந்து எல்லாமே இருக்குது, டெக்ஸ்ட்டும் கிளியராக தெரியல. பட் அதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஒன்று. ப்ளஸ் அந்த பர்டிகுலர் ஸ்கேனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இன்க்ளூடிங் அங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த பார் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா கூட நீங்கள் தனித்தனியாக காப்பி பண்ணி எடுத்துக்கவும் முடியும். ஸோ பேசிக்கான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் O+ கனெக்டான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வேறு டிவைஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த டிவைஸ் மூலிமா அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். யூ நோ விச் டிவைஸ் ஐம் டாக்கிங் அபவுட். இதெல்லாம் சரிப்பா, பேட்டரி எவ்வளோ இருக்குன்னீங்கன்னா 7000 mAh பேட்டரி இருக்குது, 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தந்துடுறாங்க. அண்ட் நம்மக்கிட்ட இந்த OPPO பபுளுமே இருக்குது. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம செல்ஃபி கேமரா மாதிரி ரியர் கேமராவை யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை நம்ம ஒருத்தர் வீடியோ எடுக்கிறோம் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறோம், அவங்க எப்படி இந்த கேமராவில் வராங்கன்றதை தெரிஞ்சுக்கணுனாலுமே அவங்களுமே இந்த டிஸ்பிளே மூலிமா அதை பார்த்துக்க முடியும். அண்ட் டிஸ்பிளேவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, ஏன்னா இது AMOLED டிஸ்பிளே. ஸோ 600 nitsக்கான பிரைட்னஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் பேட்டரி எவ்வளோ லாங் வருதுன்றதையும் பொறுமையாக காத்திருந்து தான் பார்க்கணும். டச் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்குது. சின்னதாக ஒரு சில ஷார்ட்கட்ஸ் மட்டும் இருக்குது. இன்னும் கிளாக்லாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் வால்பேப்பர் மட்டும் தான் வருது. அதுவும் இன்னும் எக்ஸ்ட்ராவான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு தனி ஆக்சசரிஸ் மாதிரி போட்டு நம்ம கீ செயின் மாதிரி பேக்லையும் பாக்கெட்லையும் கூட வச்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ காசுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ கிவ்அவேல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த ஃபோனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபீச்சர் எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே இந்த ஃபோனுடைய வீடியோவை நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் வச்சு அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அந்த ஸ்டோரி நீங்கள் 24 hours வச்சிருக்கீங்களான்றதை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை ஒருத்தருக்கு இதை நாங்கள் தருவோம். இவ்வளோ பேசுனீங்களே, டிஸ்பிளேவை பற்றி சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்களா? 6.57 inchக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன், நமக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸுமே இருக்குது. ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல கார்னிங் கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் இருக்குது. 1400 nitsக்கான HPM வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்லையும் அவுட்டோர்லையும் வந்து இஷ்யூமே வந்து கிடையாது. அவுட்டோரில் டேரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியில் மட்டும் சின்னதாக ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும், பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. யூடியூப் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே HDRக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. அண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் பெசில்ஸும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் சிமெட்ரிக்காக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சரி, ஆடியோவாக கேட்கும் போது ஒரு நார்மலாக சவுண்ட் வச்சு நீங்கள் நல்லா கேட்பீங்க, கிளாரிட்டியிலிருந்து வோக்கல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அது இதில் ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனாக டியூன் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டிக்கு நமக்கு 2 நானோ சிம் கார்ட் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. மெமரியை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் ப்ளூடூத் 5.4 இருக்குது. Wi-Fi 6C வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங்லாம் ஏறிட்டு இருக்கிறதுனால இதோடைய ப்ரைசிங் என்ன வரும்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல. பட் ப்ரைசிங் வரும்போது நான் இங்கே போட சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரைசிங் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் நான் பார்த்து வேணும் அந்த 2 விஷயம் அப்படின்றது, ஒன்று டிசைன் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏஐ ஃபீச்சர்ஸில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அது ப்ராக்டிகலி ஒர்க்கும் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோனில் பிடிச்ச ஒரு ஃபீச்சர் அப்படின்னா எதை சொல்லுவீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி அந்த ப்ரைஸிங்கு உங்கள் கருத்துக்கள் என்றதையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.